டியர் கப்பக்கிழங்கு வெஜ் குருமா தான் நான் இப்போ செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா நான் 2 சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் நான் இதில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் 2 தக்காளி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே நம்ம மசாலா ரெடி பண்ணலாமா? அதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 முந்திரி, கசகசா, சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா பாருங்கள் இங்கே வெந்துருச்சு. அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கிட்டு நான் கப்பக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் லைட்டாக கொஞ்சம் தூக்கி விட்டு கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட மசாலா ஆட் பண்ணலாமா? அதுக்கு கரம் மசால் பொடி, கறி மசால் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோடு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அளவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.